ஹாய்டா, வெல்கம் டு மொச்சு பண்ணி ஃபேன்ஃபிக்ஸ். நான் உங்கள் ஃபேரி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜிக்குக்கான ஒரு ஒன் ஷாட். இது ஒரு பர்த்டே ஸ்பெஷல் தான். ஸோ அர்ஜென்ட்டாக ரெடி பண்ணுறேன். என் வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கோல்டு, அதனால் அந்தளவுக்கு பேச முடியல. இந்த கிளைமேட் செட் ஆகாதுன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. த்ரோட்டு முடிஞ்ச அளவுக்கு ஹாட் வாட்டர் குடிச்சு தான் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். அண்டு அந்த பர்த்டே கேர்ளோட நேம் கவிப்ரியா. ஸோ கவிப்ரியா, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. அண்ட் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கணும். அண்ட் நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவை டெடிகேட் பண்ண சொல்லி ரோசி அவங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்கள் 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கோ லாங் லைஃபாக எப்போவுமே இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறோம். அண்ட் நீங்கள் 2 பேருமே ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் எங்களுக்கு மறக்காமல் சொல்லிடுங்கடா. வாங்கடா இப்போ ஸ்டோரி உள்ள போகலாம். ஸோ இப்போது ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஹாஸ்பிட்டல் காட்டிகிட்ருக்காங்க. அங்கே ஒரு பர்சன் ஒரு மாதிரி அவரோட மாஸ்க்கு, அதாவது ஆக்சிஜன் மாஸ்கோட அவரோட அந்த வெண்டிலேட்டரில் இருக்காங்க. ஸோ அது ஒரு ஐசியூ ரூம். அப்போ தான் அவரோட ஐஸ் லைட்டாக மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த பர்சன் அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே அந்த ஐஸை ஸ்ட்ரகிள் பண்ணி ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை பார்த்து அந்த நர்ஸும் போய் அங்கே இருக்க டாக்டர்ஸை வர சொல்லிகிட்ருக்காங்க. அந்த டாக்டர்ஸும் ரொம்ப ஸ்பீடாகவே வந்துட்டுருக்காங்க. அப்படியே அந்த பர்சனை தான் பார்க்குறாங்க. ஸோ செக் பண்ணுறாங்க. அந்த பர்சன் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அங்கே யாரையோ தேடிட்டுருக்காங்க போல இருக்குது. அந்த பர்சன் அப்படியே தேடிட்டுருக்காங்க. ஸோ பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்தா ஒரு நேம் ஜங்குக்கா எங்கே இருக்கே நீ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எப்படின்னா ரொம்ப அடிபட்டிருக்கு. அவரோட பிரெயின், அதாவது மண்டையிலலாம் ஒரு மாதிரி கட்டுப்பட்டுருக்காங்க. அண்ட் கையிலலாம் ஒரு மாதிரி கட்டுப்பட்டுருக்காங்க, அவரோட லெஃப்ட் ஷோல்டர்லலாம். ஸோ அவரோட அந்த மாஸ்க், ஆக்சிஜன் மாஸ்க் எடுக்கிறாங்க. அவரோட ஹார்ட் பீட்லாம் லெவல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ பல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதனால தான் இப்போ அந்த பர்சன் எப்படி இருக்காங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே வெளுத்து போன ஃபேஸோட, அவரோட லிப்ஸான லைட்டாக ஒரு மாதிரி அடிப்பட்ட காயமான அந்த லிப்ஸு, அவருக்கு ட்ரையாக இருக்குது அந்த லிப்ஸு. ஸோ அவரோட அந்த ட்ரை லிப்ஸில் ஜங்குக்கு எங்கே போனா, அவன் எப்படி இருக்கான், அவன் நல்லா தானே இருக்கான், எனக்கு அவனை பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அவரோட ஐஸ் தேடிக்கிட்டு இருக்கு. அவரோட ஐஸ் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ரொம்ப சோர்ந்து போன ஃபேஸ் இல்லையா. அவரோட ஐஸ் லைட்டாக அரை கண்ணில் இருக்குது, ஓப்பன் பண்ணாமல் அப்படி இருக்குது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி கேட்டுட்ருக்காங்க. ஸோ அங்கே இருக்க நர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ்லாம் ஒரு மாதிரி அவங்கவுங்க ஃபேஸை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் யாரை சொல்கிறீங்க, நாங்கள் பேசுகிறது உனக்கு கேட்குதா ஜிமென் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அவரை கேட்டுட்ருக்காங்க. அந்த டாக்டர் வேறு யாரும் இல்லை, நம்ம ஆரம் தான். ஸோ ஜிமென், நான் பேசுகிறது உனக்கு கேட்குதா அப்படி சொல்லிட்டு கேட்குது அப்படி சொல்லிட்டு தேடிட்டுருக்காங்க. ஸோ இப்போ அந்த ரூமோட டோர் ஓப்பன் ஆகுது. உள்ள ஒரு பர்சன் அவரோட கையில் சில மெடிசன்ஸ் அண்ட் அவர் கையில் சில கேரி பேக்ஸோட உள்ளே ஒரு மாதிரி அப்படியே ப்ரீத் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு நார்மலாக ஒரு டிஷர்ட் போட்டிருக்காங்க. லைட்டாக அவருக்கு லாங் ஹேர் இருக்குது. அந்த பர்சன் அப்படியே உள்ளே ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமின் முழிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக அவர்கிட்ட தான் நின்றுட்டுருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜிமினோட ஐஸ் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஓப்பன் ஆகி ஷைன் ஆகுது. அவ்வளோ அழகாக ஏதோ ஒரு பர்சனை ரொம்ப நாள் கழித்து பார்த்த மாதிரி அவரோட ஐஸ் அவ்வளோ ஒரு மாதிரி ஆச்சரியத்தில் விரிஞ்சு அப்படியே ஜங்கு நீ வந்துட்டியா, எங்கே போன என்னை விட்டு அப்படி சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஸோ கேட்டுகிட்டே அப்படியே ஜிமின் நம்ம மேலே தான் ஃபேட் ஆகுறாங்க. இந்த சைட் ஜேகே. ஸோ அப்படியே ஜிமின் ஒரு மாதிரி என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு அவரோட கேரி பேக்ஸ்லாம் அப்படியே கீழே போட்டு ஜிமினை பிடிக்கிறாங்க. ஸோ அந்த டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் ஜிமினை ஒரு மாதிரி படுக்க வச்சுட்டு அவர் ரொம்ப டேஸ் கழிச்சு ஐஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு அந்த பிளட் ப்ரெஷர் கொஞ்சம் சட்டுனி இதுவாகலை அவரோட பிரெயினுக்கு. அதனால தான் ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு நல்லா தான் இருக்காங்க. இன்னொரு 1/2 ஹவரில் ஐஸ் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அண்ட் கொஞ்சம் அதிர்ச்சி தர விஷயம்லாம் கொடுக்காதீங்க, அவரை நார்மலாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டாக்டரும் நம்ம ஜேகேவோட அந்த ஷோல்டரில் பேட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம ஜேகே கீழே இருந்து அந்த கேரி பேக்ஸில் எடுத்து ஓரமாக வச்சுட்டு நம்ம ஜிமினோட ஹேண்ட்ஸை பிடிச்ச மாதிரி ஸோ அவர் பக்கத்தில் இருக்க சேரில் தான் உட்காந்துட்டு அவரோட அந்த ஃபேஸில் இருக்க அந்த ஹேரெல்லாம் ஒரு மாதிரி சரி பண்ணிக்கிட்டு அவரோட அந்த நெத்தி இருக்குது சரியா, அந்த நெத்தியை ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுத்துக்கிட்டு அவரோட சீக்ஸை ஒரு மாதிரி வருடிக்கிட்டு
அவரோட கையை ஒரு பக்கம், இந்த சைடு அவரோட குட்டி ஃபிங்கர்ஸை ஜேகேயோட லாங் ஃபிங்கர்ஸ்குள்ளே வச்சு ஒரு மாதிரி வார்ம் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்படி தான் அவரோட ஐஸை லைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி அவரோட மனசில் அப்படி அழுகிறாங்க. ரொம்ப ரொம்ப அழுகிறாங்க. ஜேகேக்கு ஜிமினோட இந்த நிலமையை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவர் லிப்ஸில் அவ்வளோ ஒரு மாதிரி சேட்னஸ்ஸு, அப்படியே அவரோட இப்போ அவரே பைட் பண்ணிக்கிறாங்க, அதை வெளியே சொல்ல முடியாமல். அப்படியே லாங் பிரேத் இழுத்து விட்டுக்கிட்டு அப்படியே நம்ம ஜிமினுக்கு ரப் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ ஆஃப்டர் ஒரு 20 minutes நம்ம ஜிமின் அவரோட ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ ஆப்போசிட்டில் நம்ம ஜேகே இருக்காங்க. ஜிமின் ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஜாங்கு உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நீ நல்லா தானே இருக்க, உனக்கு ஏதாச்சும் அடிபட்டுச்சான்ட்டு. எந்திரிச்சதும் என்ன கேள்வி கேட்குற, நான் நல்லா தான் இருக்கேன் பாரு, எனக்கு எல்லாமே ஓகே தான். நீ தான் இப்போ கண்ணு முழிச்சிருக்க, உனக்கு தான் இப்போ ரெஸ்ட்டு தேவை, ஓகேவா? நீ நல்லா ரெஸ்ட் எடு, ஓகேவா? தேவையில்லாமல் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சாஃப்டாக நம்ம ஜிமின்கிட்ட பேசிக்கிட்டு அவரை டேக் கேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஆஃப்டர் ஒரு 1 week ஜிமினும் நல்லா ரெக்கவர் ஆகிட்டு, ஸோ ஹேண்ட்ஸில் போட்டிருக்க அவரோட அந்த ஹேண்ட்ஸ் கிட்ட கட்டு இருக்கு இல்லையா, அது மட்டும் இருக்குது. அண்ட் அவரோட நெத்தியில் போட்டிருந்த அந்த பேக் சைட்லலாம் போட்டிருந்தாங்கள்ல, அந்த கட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி அவர் நடக்கிறாங்க. ஸோ ஜிமினை நம்ம ஜேகே கைத்தாங்கலாம் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஸோ நம்ம டாக்டரும் இந்த மாதிரி நெக்ஸ்ட் இன்னும் 1 weekல அவரோட பேண்டேஜை மாற்றிக்கோங்க, இன்னும் ஒரு 3 months ஆகும் அவரோட அந்த ஹேண்ட்ஸில் அந்த எலும்பெல்லாம் கூடுறதுக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக அவரை ஹேண்டில் பண்ணிக்கோங்க, தெரியும் இல்லையா அவரோட அந்த ஸ்டேட் என்னென்னு அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஜேகேவும் ஐஸை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு, எனக்கு புரியுது டாக்டர், நான் பார்த்துக்கிறேன், டேக் கேர் பண்ணிக்கிறேன் அண்ட் தேங்க்யூன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு தான் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஸோ நம்ம ஜேகேவும் ஜிமினை கூப்பிட்டுட்டு அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ போனால் அங்கே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜேகேயோட ஃப்ரெண்டு நம்ம வி அண்ட் நம்ம யோங்கி அண்ட் ஹோபி எல்லாருமே வந்திருப்பாங்க. ஸோ ஹோபியோட பாய் ஃப்ரெண்ட் அண்ட் கிம் எல்லாருமே வந்திருப்பாங்க. ஸோ எல்லோரும் அப்படியே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் உள்ள வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமினை நம்ம ஜேகே ரொம்ப பார்த்து சேஃபாக கூப்பிட்டு வராங்க லிஃப்ட்லலாம். அண்ட் அவரை முடிஞ்ச அளவுக்கு அந்த வீல் சேர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அதுலேயே வச்சு சேஃபாக கூப்பிட்டு வந்துடுறாங்க. பிகாஸ் ரொம்ப நடக்க வைக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக அப்படியே கூப்பிட்டுட்டு உள்ளே வராங்க. வந்தால் இவங்க எல்லாருமே சோஃபாவில் உட்காந்துட்டு பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. நம்ம ஜிமினை பார்த்ததும் டேயாங் தான் அப்படியே ஜிமின் கிட்ட ஓடி போயிட்டு அவரை லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவர் வீல் சேர் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த சேரில் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ ஜேகே பின்னாடி தள்ளிட்டு வராங்க. ஸோ அப்படியே போய் டைட்டாக ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமின், நீ நல்லா ஆயிட்டியா, நீ ஓகே தானே, எல்லாரையும் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படி சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. டேயாங், என்னடா ஏன் இப்படிலாம் பண்ணுற, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், அதான் ஜங்குக்கு இருக்கால என்னை பார்த்துக்கிறதுக்கு. ஆமாம், நீ ஏன் வரல? நான் அங்கே தாண்டா இருந்தேன், ஜங்குக் தான் நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இந்த சைடு நம்ம ஜிமினும் ஜங்குக்கை பார்க்க, ஆமாண்டா அவனும் என்ன பண்ணுவான், ஸோ நான் தான் இருக்கேன்ல அதனால தான் அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அவரோட சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு நம்ம ஜேகே ஜிமினை தூக்கி அப்படியே சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க. ஸோ அவர் ரொம்ப ஸ்டெயின் பண்ணக்கூடாதுன்றதால ஸோ அவரே தூக்கி உட்கார வச்சுட்டு அவரை சுற்றி எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஜேகே போய் அவருக்கு ஃபுட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அண்ட் அவருக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே காஃபிலாம் மேக் பண்ணிவிட்டு வராங்க. ஸோ இப்போது ஜேகே பின்னாடி கிச்சனில் ஒரு பர்சன் அவரோட ஹேண்ட்ஸ் ஒரு மாதிரி டைப் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஸோ பார்த்தா ஜேகே லைட்டாக திரும்புகிறாங்க. பார்த்தா ஜேகே லைட்டாக ஜர்க் ஆகுறாங்க. ஓ டேயாங், நீ எப்போ வந்த அப்படி சொல்லிட்டு என்ன கூப்பிட்ட? டேயாங் தானே உன் பேர், கிம் டேயாங் தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஆமாம், என் பேர் அதுதான். ஆமாம், ஜிமினுக்கு என்ன சொன்னாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவரோட வாய்ஸை ஒரு மாதிரி ஹை பண்ண மாதிரி பேசிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம ஜேகே, ஜிமினுக்கு இப்போதைக்கு அதிர்ச்சியான விஷயம் எதுவும் சொல்ல வேண்டாம், ஆனால் அவன் நார்மலாக தான் இருக்கானா அண்ட் ஒரு 3 monthsக்கு அப்புறம் அவரோட ஹேண்ட் சரியாயிரும், அதனால் அவன் நல்லா இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஓகே, நீ அவனை சேஃபாக பார்த்துக்கோ ஜங்குக் அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு அவர் ஒரு மாதிரி லைட்டாக கல் பண்ணிகிட்டே சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இந்த சைடு
டேயாங்கும் ஒரு மாதிரி ஜேகே மேலேருந்து டாப் டு பாட்டம் வரைக்கும் பார்க்குறாங்க. ஸோ ஜேகே லைட்டாக அவரோட ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவருக்கான அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வராங்க. ஸோ டேயாங்க ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் அப்படியே அந்த ட்ரிங்கிங்லாம் பண்ணிவிட்டு அண்டு எல்லாேருக்கும் அங்கே இருந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜெய்மின் நல்லா நம்ம டேயாங் சிரிக்க வச்சுட்டு அவரை ஸ்மைல் பண்ண வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜிமினோட அந்த ஸ்மைல் எல்லாமே நம்ம ஜேகே அவ்வளோ அட்மையர் பண்ணி பார்க்குறாங்க. டேயாங்கிட்ட பேசுகிறது அண்டு ஹோபிக்கிட்ட விளையாடுறது அண்ட் ஹோபியோட பாய் ஃப்ரெண்ட் கிம். ஸோ அவங்கக்கிட்டேயும் நல்லா பேசுகிறாங்க. பிகாஸ் டேயாங்கும் கிம்மும் வந்து நம்ம ஜிமினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் நம்ம ஹோபியும் ஷுகாவும் வந்து பிரதர்ஸ். அவங்க ரெண்டு பேரும் வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஷுகாவும் அண்ட் நம்ம கிம்மும் ஹோபியும் ரெண்டு பேரும். ஸோ அவங்க ரெண்டு பேரும் பேர் ஆனால் நம்ம இங்கே ரெண்டு பேருமே. ஸோ அவங்க 4 பேர். ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக விளாண்டுருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹோபியும் ஷுகாவும் அவங்க கூட உட்காந்துட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு ஜேகே அவரோட ஹேண்ட்ஸ் ஒரு மாதிரி டைப் பண்ணிவிட்டு அங்கே இருக்க ஒரு வால்வில் சாஞ்சிக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு ஷுகா தான் ஜேகே அங்கே என்ன பண்ணுற, நீயும் இங்கே வந்து உட்காரலாம்ல அப்படின்றாங்க. இருக்கட்டும் ஷுகா ஹயாங் நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ ஜிமின் ஒரு மாதிரி அப்படியே கன்ஃபியூஷனான ஐஸில் ஜேகேவை பார்க்குறாங்க. என்ன கூப்பிட்ட ஜேகே, நீ ஷுகா ஹயாங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னாச்சு ஜிமின்? அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மாதிரி அந்த இடத்துல ஆர்கியூ பண்ணி ஜிமின் டைம் ஆகுது, நீ சாப்பிட்டு டேப்லெட் போடு அப்படின்றாங்க. ஜிமினும் அதை அப்படியே மறந்துட்டு ஓகேடா அப்படி சொல்லிட்டு அவங்களும் நம்ம அப்படியே நம்ம ஜேகே ஒரு ஐஸில் பார்த்ததும் ஜேகேவும் உள்ளேருந்து ஃபுட்டை கொண்டு வந்துட்டு நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அப்படியே ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகே அவரோட மெடிசன்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஜிமின்கிட்ட கொடுத்து அவருக்கு பேசிகிட்டே அப்படியே ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணிவிட்டு அவரை கூப்பிட்டுட்டு போய் பெட்டில் தான் படுக்க வைக்கிறாங்க. ஸோ பெட்டில் பெட்ஷீட்லாம் கவர் பண்ணிவிட்டு அவர் பக்கத்துலேயே உட்காந்து ஜிமினை அவரோட ஹெட்லலாம் ரப் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே தூங்க சொல்கிறாங்க. நான் தூங்குறேன், எனக்கு ஜேகே வர சொல்லு, ஜங்குக்கு எங்க, எனக்கு தூக்கம் வருது, நான் எப்போவுமே அவனை ஹக் பண்ணிட்டு தானே தூங்குவேன், அவனை வர சொல்லு அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. நான் சொல்கிறேன்டா, அவனுக்கு வெயில் இருக்கும், உன்னை கூப்பிட்டுட்டு வந்தால கொஞ்சம் ஒர்க் இருக்குல்ல, அவன் வந்து படுப்பா, நீ டேப்லெட் போட்டிருக்க, நீ ரெஸ்ட் எடு அப்படின்றாங்க. டேயாங் சொன்னால் கேளு மூச்சி அப்படின்றாங்க. ஸோ ஜிமினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு டேவோட ஹேண்ட்ஸ் அப்படியே ஹக் பண்ண மாதிரியே தூங்கிடுறாங்க. அவரோட ஹேண்ட்ஸு ஒரு 1/2 hour கழிச்சு லைட்டாக எடுத்துகிட்டு டேவும் அவருக்கு போற்றி கொடுத்துட்டு அப்படியே அந்த ரூமெல்லாம் ஒரு மாதிரி சுற்றி பார்த்துட்டு அவரோட லைட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ரூமுக்கு வெளியே தான் வராங்க. ஸோ அங்கேருந்து நம்ம கிம், ஹோபி அண்ட் நம்ம ஷுகா எல்லாருமே ஓகேடா கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவை லைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜேகேவும் ஃபார்மலுக்கு எல்லாேருக்கும் ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லோரும் கிளம்பிட்டாங்க. இந்த சைடு டேயாங் அப்போ தான் ரூம்லேருந்து வெளியே வராங்க. ஸோ இந்த சைடு எல்லோரும் கிளம்பிட்டாங்க. நம்ம டேயாங் அண்ட் நம்ம ஜேகே 2 பேரும் தான் அந்த ஹாலில் இருக்காங்க. இந்த சைடு ஜேகேவோட ஐஸ் அப்படியே டேயாங் மேலே தான் படுது. ஸோ டேயாங் அப்படியே ஒரு மாதிரி கோல்டான ஐஸில் ஜேகேவை பார்த்துட்ருக்காங்க. ஜேகே, உன்னோட நேம்? என்னோட நேம் ஜியோன். மிஸ்டர் ஜியோன், நீங்கள் அவனை டேக் கேர் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு உங்கள் பிரதர் ஜங்குக் உங்களை மாதிரி கிடையாது. ஸோ அவன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். எனக்கு தான் அவனை பற்றி தெரியும்னு நினைக்காதீங்க. ஜிமின்க்கும் அவனை பற்றி எல்லாமே தெரியும், ஒவ்வொரு மூவும். ஆனால் எனக்கு தெரியலை, நீங்கள் ஏன் இப்போது வந்து இவங்கிட்ட இப்படி ஆக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க? ஜங்குக்கு என்ன ஆச்சு? ஏன் எதை கேட்டாலும் என்கிட்ட ஒரு ஆன்சரோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயாங் ஒரு மாதிரி கோல்டாக கேட்டுட்ருக்காங்க. இந்த சைட் ஜிகே லைட்டாக அவரோட நார்மல் டோனுக்கு வந்துட்டு மிஸ்டர் கிம் டேயாங், என் அண்ணனை பற்றி சொல்லணுன்னா நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. எனக்கு இவனை பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் வந்திருந்தது. ஸோ அதுக்காக தான் இவனை தேடி நான் வந்திருக்கேன். அண்ட் என்னோடய ஒர்க் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன். அண்ட் அது வரைக்கும் அவனை சேஃபாக பார்த்துக்கணும். என்னோடய அண்ணனோட ஒரே ரெக்வஸ்ட் அதுவாக தான் இருக்குது. எனக்கு ஒன்றும் இங்கே இருக்கணும்னு ஆசை கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க.
ஸோ டேயாங் ஒரு மாதிரி அவனுக்கு என்ன நடந்துச்சு, ஜங்குக் எங்கே போனான் எதுவுமே தெரியாமல் அவன் பாட்டுக்கு இப்படி என்னோட ஜிம்மினை என்னோட மூச்சு இந்த நிலமையில விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிருக்கான். உன் அண்ணனுக்கு நீயும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம டேயாங் ஒரு மாதிரி கோல்டாக கேட்டுட்ருக்காங்க. ஜிகே ஹலோ 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 ஸ்டாப், சரியா? இந்த இடத்துல நானும் தான் கோவப்படணும். ஸோ அவன் எனக்கு ஒரு லெட்டர் அண்ட் ஒரு டைரி இது மட்டும் தான் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தான், மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அவன் லெட்டர்ஸில் எனக்கு கொடுத்த அட்ரஸ்க்கு தான் நான் வந்து பார்த்தேன். ஜிமின் இந்த நிலமையில இருக்கான். அண்ட் ஜிமின் உனக்கு மட்டும் ஃப்ரெண்ட் கிடையாது, அவன் சின்ன வயசுலேருந்து என்னோட ஃப்ரெண்டும் கூட, ஓகேவா? எங்கள் 2 பேரையும் அவனுக்கு தனியாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எங்கள் 2 பேருக்கும் அவனை தெரியும், புரியுதா? அண்டு உனக்கு எவ்வளோ பாசம் இருக்கோ அதை விட அதிகமாகவே எனக்கும் ஜிமின் மேலே பாசம் இருக்குது. அண்ட் நீ மட்டும்தான் பாசம் வச்சுருக்க மாதிரி நடிக்காத அப்படின்னுட்டுருக்காங்க. ஏய் என்ன பேசுகிற அப்படி சொல்லிட்டு நம்மகிட்டே அங்கே ஜேகேயோட காலரை பிடிக்க போகிறாங்க. ஸோ இந்த சைட் ஜேகே அப்படி லைட்டாக அவரோட ஹேண்ட்ஸை ஃப்ரண்ட்டில் இது பண்ணுற மாதிரி தடுக்கிற மாதிரி நிறுத்துகிறாங்க. ஸோ இந்த சைட் ஷூகா பின்னாடி வந்துட்டு ஒரு மாதிரி டேயாங் என்ன பண்ணிட்டுருக்க இங்கே அப்படின்ட்டுருக்காங்க. யோங்கி அது வந்து நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன், தேவையில்லாமல் இங்கே ஆர்கியூ பண்ணிகிட்ருக்காத, எதாக இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசிக்கலாம், நமக்கு இப்போ ஜிமினோட ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். அவன் தான் அவளை சொல்கிறான்ல, நீ எதுக்கு அவனை தேவையில்லாமல் சந்தேகப்பட்டுட்ருக்க? எதாக இருந்தாலும் நம்ம ஜங்குக்கு வரும்போது பேசிக்கலாம், இப்போதைக்கு அவனுக்கு ஜிமினுக்கு நம்ம ஜிகே ரொம்ப முக்கியம், புரியுதில்ல அப்படின்ட்டுருக்காங்க. அது வந்து சொன்னால் கேளு, டைம் ஆகுதுவா அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ டேயாங்கும் அங்கேருந்து ஜேகேவோட ஷர்ட்டை விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இன்சைட் ஷுகாவும் வந்து அவரோட ஹேண்ட்ஸை ஒரு மாதிரி ஜேகே கிட்ட நீட்டுறாங்க. என்னன்னு பார்க்க அவருடைய ஹேண்ட்ஸை கொடுக்க சொல்லி அவரோட ஹைஸை காட்ட அவரை ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஷுகா தான், நீ என்ன ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியல, ஆனால் என்னை வந்து ஜேகே ஜங்குக் எப்போவுமே ஹயாங்னு கூப்பிட மாட்டான். ஸோ அவன் எப்போவுமே யோங்கின்னு தான் கூப்பிடுவான். ஸோ அடுத்த டைம்லேருந்து இந்த மிஸ்டேக்கை சரி பண்ணிக்க, ஓகேவா? எனக்கு புரியல இங்கே என்ன நடக்குதுன்னு, ஆனால் ஜிமின் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், அவன் என்னோட லிட்டில் பிரதர் மாதிரி. ஸோ அவனை ஹர்ட் பண்ணுறதை நான் விரும்பலை, ஆனால் அவனுக்கு ஜங்குக் அவ்வளோ முக்கியம். இப்போ ஜங்குக் மட்டும் அவன் முன்னாடி இல்லைன்னு தெரிஞ்சால் அவ்வளோதான் அவனோட நிலமை. அதனால தான் நீ அவன் இடத்துல இருக்கிறத நான் அலோவ் பண்ணியிருக்கேன், அதுக்காக அவனை ஹர்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு நாள் விட மாட்டேன், புரியுதா ஜங்குக்? புரியுதா ஜியோன் அப்படின்றாங்க. புரியுது யோங்கி. குட், சரி ஓகே, அவனை டேக் கேர் பண்ணிக்கோ, எதாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிவிட்டு அவரோட நம்பரும் கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ இந்த சைட் யோங்கி டேயோட ஷோல்டரில் ஒரு மாதிரி ஹேண்ட்ஸை போட்டு கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க. யோங்கியை பார்த்துட்டு நம்ம டே இப்போ மறைச்சிட்டே இருக்காங்க, ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கேன்னு. டே அமைதியாக இருடா, அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நீ எதுக்கு தேவையில்லாமல் இப்போ ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு புரியல. அவன் அண்ணன் அசால்ட்டாக வந்து அவனை விட்டுட்டு போவான், தம்பி வந்து இவன் கூட இப்படி ஆக்ட் பண்ணிகிட்ருப்பான், இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அவன் என் ஃப்ரெண்டு, அவன் ஒன்றும் டாய் கிடையாது, நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோங்கிக்கிட்ட நம்ம டே தான் ஒரு மாதிரி கோவப்பட்டுருக்காங்க. இந்த சைடு டே எனக்கும் புரியுதுடா, அவனுக்கு ஷாக்கான நியூஸஸ்லாம் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காங்க. நீ இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணிவிட்டு அவன் முன்னாடி நின்னா அவனோட பிரெயின் இன்னும் ஓவர் திங்க் பண்ணி தேவையில்லாமல் அவனோட மென்டல்ஸ் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகிடும், புரியுதா அவனுக்கு? கொஞ்ச நாளைக்கு காமாயிரு, அவனை நல்லா ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் நம்ம இது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அவனுக்கு தேவை ஜங்குக், புரியுதா? இப்போ ஜங்குக் எங்கே இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஸோ ஜங்குக் மாதிரி இருக்க நம்ம ஜியோன் அவன் கூட இருந்து தான் ஆகணும், புரியுதா டேயாங்? தயவு செஞ்சு இதையும் கெடுத்து வச்சிடாத, எனக்கு மூச்சு ரொம்ப முக்கியம், உனக்கும் மூச்சு ரொம்ப முக்கியம், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவரை காம் பண்ணி அவரோட ஹிப்பில் ஹேண்ட்ஸை போட்டு கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க. டேயாங்கும் ஒரு மாதிரி லாங் பிரீத் இழுத்து விட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த சைடு நம்ம ஜேகேவும் அப்படியே எல்லாத்தையும் ஒரு மாதிரி கேட்டுட்டு அவரோட டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த டோரில் லைட்டாக சாஞ்சிட்டு அவரோட ஹெட்டை ஹப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி லாங் ப்ரீத் இழுத்துட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடமே ரொம்ப ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்குது, அவ்வளோ சைலண்ட்டாக. அந்த ரூம் வந்து ஓப்பனில் இருக்குது, ஜிமினோட ரூம் மட்டும் ஓப்பனில் இருக்குது. அந்த ரூமில் இருட்டில் நம்ம ஜிமினோட ஃபேஸ் அவ்வளோ க்ளோவிங்காக அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அவர் வந்து ஒரு டெடியை கட்டி பிடிச்சிட்டு
அவ்வளோ பவுட்டி லிப்ஸோட தூங்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜங்குக்கும் ஜிமினோட அந்த ஃபேஸை பார்த்துட்டு அவரோட எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப்ஸாக எடுத்து நம்ம ஜிமின் கிட்ட தான் நெருங்கி போயிட்டுருக்காங்க. ஸோ அவருக்கு அவ்வளோ ஒரு மாதிரி நர்வஸ், அவர் ஹார்ட் பீட் அவ்வளோ ரைஸ் ஆகிட்டுருக்கு. அவரோட ஃபீலிங்ஸ் அவருக்கு என்னன்னே தெரியல. ஸோ ஜிமினோட ஃபேஸை பார்த்துக்கிட்டே அவரோட அந்த மைண்டில் அவ்வளோ தாட்ஸு. ஸோ ஒரு மாதிரி லாங் ப்ரீத் இழுத்து விட்டுக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஜிமினை நெருங்கி ஜிமின் ரூமில் தான் நம்ம ஜேகே ஜிமினோட ரூமில் அப்படியே ஜிமினோட ஃபேஸை பார்த்துக்கிட்டே அவர் பக்கத்தில் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் அப்படியே, அதாவது அவர் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காங்க பெட்டில், அந்த சைடு வேல போய் நின்றுட்டுருக்காங்க. போய் அவர் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அவரோட அந்த மேசி ஹேர் ஜிமினோட ஃபேஸில், அவரோட நெத்தியில் அண்ட் அவர் ஐஸ்லலாம் வந்து பட்டிருக்கு. அதை லைட்டாக அவரோட அந்த ஃபிங்கர்ஸை எடுத்துகிட்டு போய் அதை என்ன சொல்லுவாங்க, அதை வந்து ஒதுக்க பார்க்குறாங்க. பட் ஜிமினை டச் பண்ண அவருக்கு ஹேண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணிக்கிட்டே ஜிமினை ரொம்ப லைட்டாக டச் பண்ணாமல் ரொம்ப சாஃப்டாக அந்த ஹேரை ஒரு மாதிரி தள்ளி விட்டுட்டு ஜிமினோட ஃபேஸை பார்க்குறாங்க. அப்படியே அந்த கண் ஜிமினை அவ்வளோ ஏக்கத்தோடு பார்க்குது. அவ்வளோ அழகாக தூங்கிட்டுருக்காங்க. அண்ட் அவரோட அந்த ஹேண்ட்ஸில் அடிபட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துக்கு ஒரு தலகாணி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ பில்லோ வந்து முட்டு கொடுத்துருப்பாங்க நம்ம டயாங். அது லைட்டாக அவரோட ஹேண்ட்ஸ் வந்து ஷேக் பண்ணுறாங்க. ஜிமின் லைட்டாக அந்த ஹேண்ட்ஸை பிடிச்சிடுறாங்க. ஏன்னா ஃபோர்ஸாக பண்ணிட்டா நம்ம ஜிமினுக்கு லைட்டாக பெயின் ஆகிடும். ஸோ அவரோட ஹேண்ட்ஸு அப்படியே கீழே விழாமல் பிடிச்சி அவரோட அந்த பில்லோவில் அணைச்சி அதை ஹக் பண்ண மாதிரி வச்சுட்டு அப்படியே ஜிமினோட அந்த ஹேரை அப்படியே தடவி கொடுத்துட்டே ஜிமின் ஃபேஸே பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த நைட் லேம்பில் ஜிமினோட ஃபேஸ் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டுருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ தான் வந்ததால் அவரோட ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னா லைட்டாக வெளுத்து போனதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது ரத்தம் இல்லாமல் வெளுத்து போன மாதிரி ஒரு ஃபேஸ், ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்கும், ட்ரையாக இருக்கும், அந்த மாதிரி ஃபேஸ். ஓகேவா? ஸோ அந்த ஃபேஸை பார்த்துட்டு அவருக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம ஜேகே அப்படியே அவரை ஒரு மாதிரி தடவி கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அவருக்கே தெரியல அப்படியே பார்க்க. ஸோ இந்த சைடு அவரோட விண்டோ ஓப்பனில் இருக்குது. நம்ம ஜிமின் ரூமோட விண்டோ ஓப்பனில் இருக்குது. ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா ஃபுல் மூன் அந்த விண்டோ இல்லையா, அவ்வளோ அழகாக பிரகாசமாக இருக்குது. ஸோ அந்த மூனை பார்த்துட்டே ஒரு மாதிரி அவரோட ஐஸ் டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ரொம்ப அப்படியே அழுந்துகிட்டே இருக்கு. அவர் கண்ணில் வந்து டியர்ஸ் போயிட்டே இருக்குது மூனை பார்த்துட்டு. இந்த சைடு அவரோட ஒரு ஹேண்ட்ஸு ஜிமின் ஒரு மாதிரி பேட் பண்ணி கொடுத்துட்ருக்கு. ஸோ அப்படியே தான் அந்த நைட்டோ ஸ்கிப் ஆகுது. ஜேகே அப்படியே ஜிமின்க்கு அந்த ஹேண்ட்ஸ் கிட்டே ஒரு மாதிரி உட்காந்து தூங்கிட்டுருப்பாங்க. மார்னிங் ஜிமின் விழிச்சு பார்க்குறாங்க. ஸோ நல்லா ஒரு மாதிரி தூங்கிட்டுருக்காங்க. லைட்டாக அவரோட ஹேண்ட்ஸை ஷேக் பண்ணுறாங்க. அவருக்கு லைட்டாக பெயினாக இருக்குது. ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஸோ அப்படியே நம்ம ஜேகே அதுலேரி அடிச்சுட்டு என்னாச்சு ஜிமினா, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம ஜிமின் தான் ஜங்குக் லைட்டாக நான் ஷேக் பண்ணிட்டேன், பெயினாக இருக்குது எனக்கு அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ அவரும் பார்த்து அவரை உட்கார வச்சுட்டு அவரை டேக் கேர் பண்ணிவிட்டு ஸோ அவருக்கு ஃபுட்ஸ் கொடுத்து மெடிசன் கொடுத்து ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஜேகே ஜிமின் கிட்ட எதுவுமே பேசல. அவர் பாட்டுக்கு அவர் ஃபேஸை பார்த்துட்டே இருக்காங்க. ஜிமின் நிறைய பேசுகிறாங்க ஜேகே கிட்ட. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஸ்மைல் பண்ணிகிட்டே கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் அவரோட மனசுக்குள்ளே அவ்வளோ கஷ்டம். அவரால் அதை வெளியே காட்ட முடியல. ஆனால் ஜிமினோட அந்த க்யூட் ஃபேஸை பார்த்துட்டே அவர் ஸ்மைல் பண்ணுறாங்க. பட் அவரோட ஹார்ட்டில் அவ்வளோ பெயின். இந்த சைடு அப்படி தான் டாக்டர்ஸ்கிட்டேயும் போய் செக் பண்ணுறாங்க. ஸோ ஆஃப்டர் 3 months நம்ம ஜிமின் ஃபுல்லையே ரெக்கவர் ஆகிடுறாங்க. அவரும் ஹாஸ்பிட்டல் செக்கப்லாம் முடிச்சுட்டு இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வராங்க. வெளியே வந்ததும் நம்ம ஜங்குக்கு பார்த்து ஜிமின் தான், ஜங்குக் நீ என் கூடவே இருக்கே, நீ ஆஃபீஸ் போகலையா, நீவே பார்த்துட்ருக்க, நீ ஆஃபீஸ் போனால் தான் ரெக்கவர் ஆகிட்டல, எனக்கு ஓகே தான், நான் வந்து டயாங் கூட இருந்துக்கிறேன், ஏன்னா டயாங் வீட்டில் தானே இருக்கான், என்னை வந்து பார்த்துப்பான், நான் நல்லா தான் இருக்கேன்,
நீ ஆஃபீஸ்க்கு போ அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இல்லைடா இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்றாங்க. சொன்னால் கேளு ஜங்குக் அப்படின்ட்டுருக்காங்க. சரி ஓகே, நான் என்ன இதுன்ட்டு மேனேஜருக்கு கால் பண்ணிட்டு கேட்டுட்டு நான் போகிறேன். நீ ஓகே தானே, உன்னை நீயே டேக் கேர் பண்ணிப்பல, உன்னை விட்டுட்டு போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ ஜிமினும் ஓகே தான் ஜங்குக் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜேகேவும் அவரோட ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த ஆஃபீஸில் இருக்கவங்களாம் அப்படியே நம்ம ஜேகேவை பார்த்துட்டு பவ் பண்ணிவிட்டு அவர் மேனேஜரும் வந்து அவருக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்ருக்காங்க, அவரோட ஒர்க்கு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த சைட் ஜேகே அப்படியே ஜிமினை பற்றி தான் யோசிச்சுட்ருக்காங்க. இந்த சைட் நம்ம ஜிமின் அப்படியே நம்ம டேயாங் கூட தான் பேசிகிட்ருக்காங்க. டேயாங்கும் ஜிமின் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவர் வீட்டில் வந்து அவர் கூட இருந்துட்டு அவர் கூட கேம்ஸ் ப்ளே பண்ணுறது அண்ட் அவருக்கு குக் பண்ணி கொடுக்குறது, அவரை டேக் கேர் பண்ணிக்கிறது, இது எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அப்படியே நம்ம ஈவினிங் வந்து நம்ம சுகா வராங்க. ஸோ சுகா கூடவே நம்ம ஜேகேவும் வந்துடுறாங்க. ஸோ நம்ம சுகா அண்ட் நம்ம ஜேகே 2 பேரும் பார்ட்னர்ஸ் தான். ஸோ அதனால் அவங்க 2 பேரும் அப்படியே வந்துட்டுருக்காங்க. வந்ததும் நம்ம தான் நம்ம ஜேகேவை பார்த்துட்டே இருக்காங்க, ஒரு மாதிரி லைட்டான ஆங்க்ரி ஐஸோட. ஜேகே ஒரு மாதிரி ஹெட்டை டவுன் பண்ண மாதிரி தான் இருக்காங்க. இந்த சைட் சுகா அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக டேவை பார்த்து மறைக்கிறாங்க என்னன்ற மாதிரி. டே லைட்டாக ஒரு ஒன்றுமே இல்லைன்னு திரும்பிக்கிறாங்க. இந்த சைடு அவங்களும் டின்னரை முடிச்சுட்டு நம்ம ஜேகே வெஷல் வாஷ் பண்ணுறதுக்கு தான் அவரோட அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ ஜிமினை அப்படியே உட்கார வச்சுட்டு நம்ம டேயாங் தான் சரி நான் போய் ஹெல்ப் பண்ணிட்டு வரேன், நீயும் சுகா ஹேங்கிட்ட பேசிட்டு இரு அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ ஜிமினும் ஓகே அப்படின்ட்டு ஹெடை மட்டும் நாட் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு அப்படியே நம்ம சுகா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ஃபார்முலாக. இந்த சைடு நம்ம டேயாங் தான் அவ்வளோ ஐஸ் அவ்வளோ ரெட்டிஷாக ஆகுது. ஸோ அப்படியே அந்த கிச்சன் கிட்ட தான் போகிறாங்க. ஸோ நம்ம ஜேகே அப்படியே அந்த விசில்ஸை வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க லைட்டான கோல்டு வாய்ஸில். என்ன ஜேகே ஜியான், என்ன இங்கே நீ செட்டிலாக இல்லான் இருக்கியா? என்ன தான் ஆச்சு? எங்கே தான் போனான் ஜங்குக்? உயிரோடு இருக்கானா இல்லை அவனை நீ கொன்னுட்டியா? எந்த டீட்டெயில்ஸும் இல்லாமல் நீ பாட்டுக்கு அவனை என்னமோ ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிகிட்ருக்க, அவன் முன்னாடி அவ்வளோ ஆக்ட் பண்ணிகிட்ருக்க. எங்கே போனா? எங்கேடா போனா? எங்கே போனா என் ஃப்ரெண்டு? அவன் எங்கே போனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இது நம்ம ஜேகே ஸோ ஜியான் அப்படியே அவரோட அந்த வெசல்ஸ்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி அப்படியே டேயாங்க பார்த்துட்டு நிமிர்ந்து பார்க்குறாங்க. ஸோ பார்த்தா அவரோட ஐஸில் லைட்டாக ஒரு மாதிரி கலங்கி இருக்குது. நம்ம டேயாங்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. அவர் ஒரு மாதிரி எதுவுமே சொல்லலை, சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காங்க. என்னாச்சு? ஏன் உன் அண்ணன் என்ன ஆளை காணும்? எங்கே போனா? உங்ககிட்ட அவனை தூக்கி கொடுத்துட்டு இங்கே 2 பேர் என்ன அவனை வச்சு ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்களா? அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி 4 month ஆகுது. அவன் வீட்டுக்கு வந்து ரெக்கவரே ஆகிட்டான். சரி நீ ஏதோ அவனை டேக் கேர் பண்ணிக்க வந்திருக்கேன். இப்போதைக்கு ஜிமினுக்கு ஜங்குக் ரொம்ப முக்கியம், ஸோ அவன் உருவத்தில் இருக்க நீ ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு தான் நான் விட்டு வச்சுருக்கேன். அவன் தான் இப்போ ரெக்கவர் ஆகிட்டான்ல, இப்போவாச்சும் அவன் எங்கே போனால் என்ன ஆனான்னு சொல்லு. நீயும் வாய் திறந்து ஏதோ சொல்ல மாட்டேங்கிற. அவனும் ஒன்று ஜங்குக்னு சொல்லி தூக்கி வச்சு கொண்டாடிட்டுருக்கான். நான் எப்படி அவன் லவ் பண்ண பர்சன் நீ இல்லைன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி சொல்ல முடியும்? அவன் இது வரைக்கும் அவனை கண்டுபிடிக்கவே முடியலன்னா அப்போ அந்தளவுக்கு நீ அவனை வந்து இது பண்ணியிருப்ப அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி வாய்க்கு வந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு பிடிச்சி கத்திட்டுருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜங்கு தயவு செஞ்சு நிறுத்துறியா? ஜிமின் ஒன்றும் எனக்கு வேறு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவன் வேறு ஆள் தான், உன் அண்ணனோட பாய் ஃப்ரெண்ட், உன் அண்ணனோட ஃபியான்சி. நீ எப்படி அவங்க கூட இப்படி இருக்க முடியும்? எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது நீ நடந்துக்கிறத பார்த்தா. எங்கே போனா அந்த ஜங்கு? கால் போட்டு கொடு. அவன் எங்கே இருக்கா ஏது இருக்கான்னு உனக்கு தெரியாமல நீங்கள் வந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு டேயாங், அவன் என்ன மீட் பண்ண வரலை. எனக்கு லாஸ்ட் டைமாக வந்த காலில் எனக்கு அவன் கொடுத்த டீட்டெயில்ஸ் அண்ட் அவன் அனுப்பின கொரியர் மட்டும்தான் எனக்கு வந்துச்சு. எனக்கு ஒன்றும் இங்கே வந்து நீ பேசுகிறதெல்லாம் கேட்கணுன்னு தலையெழுத்து கிடையாது, ஓகேவா? நீ புரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க. நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவன் எங்கே இப்போது எனக்கு அது ஒன்று தான் வேணும் அப்படின்ட்டுருக்காங்க. நம்ம டேயாங் தான் அப்படியே நம்ம ஜேகே ஒரு மாதிரி அவரோட ஹெட்டை ஒரு மாதிரி முடிய அழுத்தி கோதிட்டுருக்காங்க ஒரு மாதிரி கோபத்தில். இந்த சைடு நம்ம ஹோபி தான் டேயாங் போகலாமா அப்படின்ட்டுருக்காங்க. இந்த சைடு டேயாங் இன்னும் ஒரு 5 minutes வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரலை கொடுத்துட்டு நம்ம ஜேகே மறைக்கிறாங்க. எதாக இருந்தாலும் நாளைக்கு பேசுகிறேன், ஓகேவா? நாளைக்கு ஆஃபீஸில் வா, நான் எல்லாத்தையும் உனக்கு சொல்கிறேன் அப்படின்றாங்க.
நம்ம டேயாங் ஒரு மாதிரி லாங் ப்ரீத் இழுத்து விட்டுட்டு, எனக்கு உன்னை எங்கே இருக்கான்னு தெரிஞ்சாகணும், என்னோடய ஃப்ரெண்ட் இப்போது எங்கே இருக்கான்னு தெரிஞ்சாகணும், புரியுதா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி மிரட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. சரி ஜேகே ஒரு மாதிரி அப்படியே ஷிவரிங் ஹேண்ட்ஸோட அந்த இடத்துல ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணிவிட்டு லைட்டாக அவரோட டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்காங்க. இந்த சுகர் டே அப்படியே 2 பேரும் அவருக்கு ஜிமின் கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ ஜிமினும் நம்ம ஜங்குக்கு தேடி தான் வந்திருப்பாங்க. ஸோ ஜங்குக்கு தேடிட்டு அப்படி கிச்சன் வராங்க. ஜங்குக்கு பேக் சைடில் திரும்பி இருக்கிறதால நம்ம ஜங்குக்கு ஜிமின் போயிட்டு பேக் சைட்லேருந்து ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம ஜேகேயோட ஹார்ட் அவ்வளோ மாதிரி பீட் ஆகுது. ஸோ இப்போ அவர் வேறு எமோஷ்னலில் இருந்திருப்பார். ஸோ இந்த சட்டுன்னு நடக்கவே அவருக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிட்டு நின்றுட்டுருக்காங்க. இதே ஜங்குக்கு பின்னாடி ஜிமின் பேக் ஹக் பண்ணிவிட்டு அவரோட ஹெட்டை அவரோட அந்த ஷர்ட்டில் ஸோ அவரோட அந்த முதுகு இருக்கும் இல்லையா, ஸோ அப்படியே அதில் போட்டு புதைச்சிட்டு ஒரு மாதிரி அவர் ஃபேஸை பூனைக்குட்டி மாதிரி போட்டு ரப் பண்ணிக்கிட்டு, ஜங்குக் என்னாச்சு, எவ்வளோ நேரம் தூங்கலாமா, எனக்கு தூக்கம் வருது அப்படி சொல்லிட்டு அவர் ஹெட்டை அப்படியே ஒரு மாதிரி ரப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பூனைக்குட்டி மாதிரி. ஸோ ஜங்குக் ஒரு மாதிரி அவரோட அந்த எமோஷனலெல்லாம் ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிவிட்டு டியர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி டக்குன்னு அப்படியே வைப் பண்ணிவிட்டு அவரோட ஹேண்ட்ஸை ஒரு மாதிரி ஜிமினோட ஹேண்ட்ஸ் மேலே வச்சு எடுக்க பார்க்குறாங்க. பட் ஜிமின் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஏன் ஜங்குக் என் கையை எடுத்து விடுற, உனக்கு நான் ஹக் பண்ணால் அவ்வளோ பிடிக்கும், நான் எப்போவுமே உங்ககிட்ட இப்படி தானே ஹக் பண்ணிகிட்டு இருப்பேன். என் ஹேண்ட்ஸ் ஒரு மாதிரி அடிபட்டு இருந்ததால் என்னால் உன்னை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக ஹக் பண்ணவே முடியல ஜங்குக், கொஞ்சம் நேரம் நான் ஹக் பண்ணிக்கிறேன். இது நான் ஹக் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு, என்னால் நான் ஹக் பண்ணாமல் இருக்கவே முடியாது, என்னோடய கம்ஃபர்ட் ஜோனே நீ தானே அப்படி சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டு நம்ம ஜேகே அவரோட வெஸ்ட்டில் போட்டு ஹேண்ட்ஸை போட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவர் அப்படியே அங்கேயே கொஞ்ச நேரம் இருக்காங்க. இந்த இடத்துல அந்த ஜேகேக்கு ஜிமினோட அந்த வார்ம்னஸ் என்னமோ பண்ணுது. ஸோ அவருக்கு ஏதோ ஒரு என்ன சொன்னால் ஒரு மாதிரி மிக்சட் ஃபீலிங். ஸோ அவருக்கு சுத்தமாக முடியல. ஏன்னா அவரோட நிலைமையை அவரால் வந்து யாருக்கிட்டேயும் சொல்லி அளவும் முடியலை. அப்படியே திரும்பி லைட்டாக ஜிம்மினோட ஹக்கை லைட்டாக பிரேக் பண்ணிவிட்டு திரும்பி ஃப்ரண்ட்டில் ஜேகே ஜிம்மினை அவரோட செஸ்ட்டில் வச்சு டைட்டாக ஹக் பண்ணி அவர் ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பேட் பண்ணி கொடுத்து பேக் ஹக் பண்ணி ஒரு ஷோல்டரை டப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அப்படியே அவங்களோட ஹக்கு கொஞ்சம் லாங்காகவே இருக்குது. ஜிமினுக்கு அந்த வார்ம்னஸ்லேயே ஒரு மாதிரி தூக்கமாக வருது. அவர் ஹெட்டில் அப்படியே நம்ம ஜேகேவோட செஸ்ட்லேயே வச்சுட்டு லைட்டாக அவர் அங்கேயே அப்படியே ஒரு மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகேக்கு புரியுது ஜிமின் டயர்டாக இருக்கான்னு. அப்படியே அவர் எதுவுமே சொல்லலை. ஜிமினை லைட்டாக நிறுத்தி அவரை வந்து என்ன சொல்லுவாங்க லிஃப்ட் பண்ணிக்கிறாங்க. லிஃப்ட் பண்ணிவிட்டு அவரோட பெட்ரூம்க்கு தான் கூட்டிகிட்டு போய் அவரை படுக்க வச்சுட்டு அந்த பெட் மேலே பெட்ஷீட்லாம் பூத்திடுறாங்க. ஸோ ஜிமின் ஐஸை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜங்குக்கு 2 ஹேண்ட்ஸில் அப்படியே கூப்பிடுறாங்க. ஸோ ஜங்குக்கும் ஒரு மாதிரி சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு நம்ம ஜிமின் பக்கத்தில் தான் போயிட்டு படுக்கிறாங்க. ஸோ ஜேகேவோட செஸ்ட்டில் ஜிமினை போட்டுக்கிட்டு ஒரு ஹேண்ட்ஸில் அப்படியே ஹக் பண்ண மாதிரி படுத்துட்டு மேலே இருக்க சீலிங்கே பார்த்துட்டு அப்படியே அவரோட ஐஸில் 2 சைட்லேயும் டியர்ஸ் போயிட்டே இருக்குது. ஜிமின் கீழே இருக்கிறதால அவருக்கு டியர்ஸ் ஏதோ தெரியல. ஸோ 2 சைடும் போயிட்டுருக்கு. அவர் நேரம் மல்லாக்கா படுத்துட்ருக்காங்க. ஜிமின் அவரோட செஸ்ட்டில் நினச்ச மாதிரி ஒரு ஹேண்ட்ஸை வச்சுட்டு அவருக்கு பேட் பண்ணி கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ இந்த சைடு ஜேகேவும் ஒரு ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுறாங்க. அங்கே ஆஃபீஸ்க்கு போகிற வழியிலேயே ஜேகேக்கு கால் வருது. ஸோ அந்த காலில் ஒரு பர்சன் பேசியிருப்பாங்க. அதனால் அந்த கார் அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட்டை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஜேகே ஒரு ரெஸ்டாரண்ட்டை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ போனால் அந்த ரெஸ்டாரண்ட் உள்ள டேபிள் அவங்க நம்பர் சொல்லியிருப்பாங்க. அந்த டேபிளில் ஒரு பர்சன் அப்படியே ஆங்க்ரிஸோட உட்காந்துட்ருக்காங்க. இந்த சைட் ஜேகே ஒரு மாதிரி அவர் கோட் பட்டனை லூஸ் பண்ணிட்டே அப்படியே உள்ளே போகிறாங்க. போயிட்டு பார்த்தா அது நம்ம டேயாங் தான் ஒரு மாதிரி ஹேண்ட்ஸை டைப் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்துட்ருக்காங்க. சொல்லு ஜங்குக் உட்கார் அப்படின்றாங்க. ஸோ நம்ம ஜங்குக்கு அங்கே போயிட்டு உட்காந்துட்டு சொல்லு ஜியோன்
நேற்று என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தேன் அண்ட் உன் அண்ணனை பற்றி எனக்கு கண்டிப்பாக டீட்டெயில் சொல்லியே ஆகணும். அண்ட் இதுக்கு மேலெலாம் என்னால் விட்டு வைக்க முடியாது. இப்போ ஜிமின் ஃபுல்லாமே ரெக்கவர் ஆகிட்டான். நீ ஏன் என்கிட்ட உண்மையை சொல்கிறியா இல்லை நானும் அவங்ககிட்ட போய் உண்மையை சொல்லவான்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இந்த சைடு அவரோட மாதிரி லாங் ப்ரீத் இழுத்து விட்டுட்டு, டியாங் உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. டேய் உனக்கு என்னடா பிரச்சனை? என்னோடய ஃப்ரெண்ட் ஜங்குக்கு எங்கன்னு தானே நான் கேட்டுட்ருக்கேன். ஏதோ நேற்று வந்தவன் நீ பாட்டுக்கு அவனோட இடத்த ஃபில் பண்ணிகிட்ருப்ப, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கணுமா? அவன் எனக்கு 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்டா. அவன் திடீர்னு இல்லைன்னா என்னால் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? எங்கே போனான் அவன்? அவனை பற்றி எதுவுமே சொல்லலைன்னா எனக்கு உண்மையில தான் டவுட்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இன்சைட் ஷேக்கே ஒரு மாதிரி சைலண்ட்டாக அமைதியாக பேசு அப்படின்றாங்க. எனக்கு சொல்லி ஆகணும் ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. இன்சைடு நம்ம டேயாங் ஒரு ஜேகே அவரோட கோட் பாக்கெட்லேருந்து ஸோ ஒரு ரிப்போர்ட் மாதிரி ஒரு சின்ன ரிப்போர்ட் மாதிரி இருக்குது. ஸோ அதை எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ உள் பேக்கெட்டில் இருந்து என்ன கவர்ன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ அந்த கவர் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு லெட்டர். ஸோ அந்த லெட்டரை பார்த்து நம்ம டேயாங்க்கு செம்ம ஷாக்கு. அப்படியே என்னன்னு பார்த்துட்ருக்காங்க. அவரோட ஐஸில் அவ்வளோ ஒரு ஷாக்கு. ஓகேடா, இந்த ஒன் ஷாட்டோட நெக்ஸ்ட் பார்ட் வந்து ஜூன் அப்லோட் ஆகும். அண்ட் இதுக்கு மேலே எனக்கு டைம் கிடைக்கல. கண்டிப்பாக நான் உங்களுக்கு எடிட் பண்ணி நான் ஜூன் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? அண்ட் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் பண்ணிவிடுங்கடா.